ஞானி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேரின் விடுதலைக்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு விசாரணைக்கு வந்ததுல 4 பேருக்கும் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இது குறித்து உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இந்த வழக்கின் அடிப்படையான ஆரம்ப கட்டாக மேல்முறையீட்டுல நோட்டீஸ் அனுப்பி அவருடைய பதிலை பெற வேண்டும். பதில் வந்ததுக்கு பிறகு அடுத்த கட்ட பதில் வர வேண்டும். தொடர்ந்து விசாரணை நடக்கும். இந்த 3 to 6 மாதங்கள் வரைக்கும் மிகச் சுலபமாக நடக்கக்கூடிய இருக்கிறது. இதற்கு முன்னால் எல்லாம் மேல்முறையீட்டு வழக்கிலே இத்தனை மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதே போல இதிலேயும் அடுத்த விசாரணையின் போது இத்தனை மாதங்களுக்குள் இந்த வழக்கை முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்களானால் சிறப்பாக இருக்கும். ஆனால் அப்படி செய்வார்கள் என்று சொல்லவே இல்லாது. திரு ஞானி, நீங்க ஒரு அரசியல் விமர்சகராக இருக்கீங்க. இப்போ இந்த நிலையில இப்ப இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது தமிழக அரசியல்ல எந்த அளவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? நிச்சயமாக இந்த தமிழக அரசியலை பொறுத்த மட்டும் இந்த வழக்கு ரொம்ப முக்கியமான வழக்கு. இது நோட்டீஸ் அனுப்பியது ஒரு வழக்கமான கோர்ட் நடைமுறை என்றாலும் கூட எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த வழக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்கிறது என்பதை பற்றி மக்களிடையே பேச தொடங்குவார்கள். மீண்டும் இந்த வழக்கை பற்றி இந்த வழக்கு தொடர்பான விஷயங்களும் மக்களிடம் நினைவுபடுத்துவதற்கு இது பயன்படும். ஆனால் அரசியல் ரீதியாக மீண்டும் இந்த விஷயத்தை உயிரோடு வைத்திருப்பதற்கு நிச்சயம் பயன்படும். அடுத்த சில மாதங்களுக்குள் வழக்கு முடியுமா என்பது ஆனால் நிச்சயமாக சொல்ல முடியாது. முடியுமானால் அது நிச்சயம் அரசியலில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். திரு ஞானி, இப்போ ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேருக்கு நோட்டீஸ் அனுப்ப உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த நிலையில ஜெயலலிதா விடுதலைக்கு ஏதாவது பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கா? அவங்க ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட அந்த உத்தரவுக்கு எந்த இடைக்கால தடையும் விதிக்கப்படவில்லை. எனவே இடைக்கால தடை இல்லாத சூழ்நிலையில அவர்கள் விடுதலைக்கு எந்த விதமான தடையும் இப்போதைக்கு இல்லை. இவர்கள் 4 பேருடைய பதில் மனுக்களை பெற்றுவிட்டு அதன் மீதான மீண்டும் எதிர்த்தரக்கூடிய கருத்தை பெற்று அதன் பிறகுதான் நீதிமன்றம் முடிவெடுக்க முடியும். ஆனால் இப்போது உடனடியாக எந்த இடைக்கால தடையும் விதிக்கப்படவில்லை என்பதனால ஏற்கனவே இருக்கிற தீர்ப்புக்கு எந்த தடையும் விதிக்கப்படவில்லை. எனவே அவர் விடுதலைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் அரசியல் ரீதியாக மக்கள் மத்தியில் ஒரு முக்கியமான வழக்காகவே முன்வைக்கப்படும்.